பிரைஸ் த லார்ட். ஒரு உபவாச ஜபத்தில் நான் ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்கள பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்டேன். அம்மா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது அநேக பேர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்றாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்க போனால், ரட்சிப்புனா என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஞானஸ்தானம் எடுக்கிறது ரட்சிப்பு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ அந்த அம்மா கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அம்மா, நான் ஞானஸ்தானம் எடுத்தது கேட்கல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போது ரட்சிப்புனாலே என்னன்னு தெரியாமல் அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அப்போது அவங்க என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டாங்க. நான் இந்த படத்துலலாம் காட்டுறாங்கல்ல, அது மாதிரி ஏசப்பாவை ஒரு மரம் மாதிரி ஒரு மரத்துல கட்டி இழுத்துட்டு போய் ஒரு மலை மேல அடிக்கிறாங்களே, கை கால்லாம் பாவம், அவருக்கு ரத்தம் வருது, எதுக்காகமா அப்படி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமான சுவிசேஷமே அதுதான், மிக முக்கியமான பாகமும் அதுதான். நிச்சயமா ஒரு கிறிஸ்தவனா இருந்தா, ஒரு சபையில நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சே இருக்கும். எதுக்காக ஞானஸ்தானம் எடுக்கிறோம், என்னத்துக்காக எடுக்கிறோன்றதே தெரியல. ஆனா சபைக்கு வரியா வா, வந்தோன்னா அவங்கள தண்ணியில மூழ்கி எடுத்துட்டா அது பேரு ரட்சிப்பா? இல்லையே. முதல்ல அவங்களுக்கு ரட்சிப்புனா என்னன்னு அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம கேட்கறாங்க. அநேக வருஷங்கள் ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரியல என்ன ரட்சிப்புனா. அப்போ ரட்சிப்புனா என்ன? ஆண்டவர் ஏன் சிலுவையில் அடிச்சாங்க? அப்பதான் நான் சொன்னேன், அம்மா, அவர் உங்க மேலேயும் என் மேலேயும் வச்ச அன்பு நிமித்தம் நீங்க செஞ்ச பாவத்துக்காகவும் நான் செஞ்ச பாவத்துக்காகவும் உலகத்துல ஒவ்வொருவர் செஞ்ச பாவத்துக்காகவும் ஆடு மாடுகளின் ரத்தத்தை முன்ன பலியா செலுத்திட்டு இருந்தாங்க. அதன் நிமித்தம் பாவ நிவர்த்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஆடு மாடுகளின் ரத்தத்தினால பலி செலுத்துகிறது இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து நீங்க செஞ்ச பாவத்துக்காக ஒரே தரம் அவர் சிலுவையில பலியா அவர் தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அப்போ அவர் கைகள்லையும் கால்லையும் ஆணி அடிக்கும் பொழுது அந்த ரத்தம் நம்மளை பாவங்களை கழுவிச்சு. அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும். அப்படி ஒரு வேளை அவர் ரத்தம் சிந்தலை அப்படின்னா நீங்களும் நானும் மரிச்சா நாம நரகத்துக்கு தான் போயிருக்கணும், பாதாளத்துக்கு தான் நாம போயிருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க பாவத்துக்காக கல்வாரி சிலுவையில மரிச்சிருக்காரு. அவர் ரத்தம் சிந்ததுனால்தான் உங்க பாவம் கழுவப்பட்டுச்சு. இன்னைக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா இன்னைக்கு நம்ம மரிச்சா கூட நம்ம எங்க இருக்கோம்னா பரலோகத்துல இருக்கோம் அப்படின்னு அவங்க முதல் சுவிசேஷமே அதுதான். அதே சொல்லாம ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். அப்போ ரட்சிப்பு என்பது மிக முக்கியம். ரட்சிக்கப்படுகிறதுக்கு நம்ம உடல் உறுப்புகள்ல ஒரு உறுப்பு ரொம்ப முக்கியமா தேவைப்படும். அது என்னன்னு தெரியுங்களா? எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அப்படின்னா என்ன சொல்லப்படுகிறது? நாம ரட்சிக்கப்படும்படிக்கு நம் இருதயத்தை பொல்லாப்பற கழுவணும். சபைக்கு வரோம், ஆண்டவருடைய செய்திகளை கேட்கிறோம், கேட்டாலும் கூட அக்கிரம சிந்தைகள் நம்ம இருதயத்தை விட்டு வெளியே போகிறது இல்லை, பொல்லாப்புகள் நம்ம இருதயத்தை விட்டு போகிறது இல்லை. பாவம் கழுவப்படணும், ஆமா, அப்பதான் ரட்சிப்பு உண்டாகும், உண்மைதான். அதே போல பாவம் மாத்திரம் கழுவப்படக்கூடாது, நம்முடைய இருதயத்தில் உள்ள பொல்லாங்கான சிந்தனைகள், கேடுள்ளதான காரியங்கள். ஏன்னா இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லப்படுது. இருதயத்தினுடைய நினைவுகள், அக்கிரமங்கள், தேவையில்லாத இருதயத்தில் இருக்க கசப்புகள், வைராக்கியங்கள், சுயம், அப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து அதை விட்டு விடணும். நம்ம இருதயத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால நம்ம கழுவணும். அப்படி கழுவும் பொழுதுதான் அந்த ரட்சிப்பு என்பது நமக்கு உள்ள வரும். ரட்சிப்புனா என்ன? ஒரு விடுதலை. அந்த காரியங்கள்ல இருந்து ஒரு விடுதலை, பாவத்துல இருந்து ஒரு விடுதலை. இதெல்லாம் முழுமை பெறும்போதுதான் அதுக்கு பேர் ரட்சிப்புன்னு உண்டாகுது. இதெல்லாம் நம்மளுக்குள்ள அந்த ப்ராசஸ் நடக்காமையே நம்ம சபைக்கு வராங்க, ஒரு வாரம் வராங்க, ஒரு மாசம் வராங்க, விட்டா திரும்ப வரமாட்டாங்கன்னு தண்ணியில முழுகி நம்ம எழுப்பிடுறோம். அது ரொம்ப தவறான காரியம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தான் ஞானஸ்தானம், ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஞானஸ்தானம். நிச்சயமா நான் சொல்றேன், நீங்க கூட ரட்சிக்கப்படாம ஒருவேளை ஞானஸ்தானம் எடுத்திருப்பீங்க அப்படின்னா ரட்சிப்பின் சுவிசேஷத்தை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். இதை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். நான் இன்னும் ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கல, நான் அப்படிதான் சபைக்கு போயிட்டு இருக்கேன்னா முதலாவது உங்க இருதயத்துல ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். உங்க சுபாவங்கள்லாம் மாறட்டும், உங்க நடை உடை மாறட்டும். நடை உடை பாவனை மட்டும் மாறினா போதுமா? இல்லை, இருதயத்துல மாற்றப்படும் போது, உள்ளான மனுஷன் மாற்றப்படும் போது அது வெளியில நம்மளுக்கு தெரியும். உலக பிரகாரமா ஒரு காரியம் சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ இருதயம் தூய்மையா இருந்துச்சுன்னா, பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, பொல்லாப்பு, கசப்பு, வெறுப்பு, வைராகியம், கோபம், எரிச்சல், பொறாமை இதெல்லாம் இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம அழகா தெரியும்.
நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு அது ஏதுவா இருக்கும். அதுதான் ரட்சிப்பு. அது உங்களை விட்டு விலகட்டும். அப்ப ரட்சிப்பு என்றால் ஆண்டவர் சொல்றாரு, எந்த மட்டும் நீ அக்கிரம சிந்தை கொண்டு இருப்ப, உன் அக்கிரமத்தை உங்களை விட்டு எடுத்து போகணும். உங்க அக்கிரமத்தை உங்க இருதயத்தை விட்டு எடுத்து போகணும். கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாகுது. உங்கள் ரட்சிப்புக்காக தேவன் காத்து கொண்டிருக்கிறார். ஆமாம்.